பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும்
மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது.
குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது.
நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும்.
கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும்.
குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால், நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும், தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும்.
நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்ட கால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும்.
தற்போது நிலவும் லா நினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லா நினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழைப்பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழைப்பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது.
இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலுங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது.
சுருக்கமாகச் சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும், தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில்
தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலுங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025
நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன.
நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின்
லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழை காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலுங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும்.
பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாகச் சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழை காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது.
குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும். கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது.
நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் வரும் மாதங்களில் வலுவிழக்க வாய்ப்புள்ளது. லானினா பொதுவாக தென் இந்தியாவில் மழைப்பொழிவை சற்று குறைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் மற்ற உள்ளூர் அமைப்புகளுடன் சேர்ந்து இதன் தாக்கம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தவரை நவம்பர் 2025 நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட குறைவாகவோ அல்லது இயல்பான அளவிலோ இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அக்டோபரில் காணப்பட்ட தொடர்ச்சியான மழைப்பொழிவு, நவம்பரின் முதல் பாதியில் மேகமூட்டமான வானிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை காரணமாக இருக்கலாம். இதன் விளைவாக பகல் பொழுதுகள் சற்று குளிர்ச்சியாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகள், வடமேற்கு மற்றும் தென் தீபகற்ப இந்தியாவின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 4 தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில பாக்கெட்டுகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும் என்று உள்ளூர் வானிலை மையங்கள் எச்சரித்துள்ளன. இந்த ஆரம்பகால வெப்பம் அடுத்தடுத்து வரும் மழைக்காலங்களுக்கு ஒரு இடைவெளியாக அமையும். நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திற்கான நவம்பர் 3 முதல் 7 வரை குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழைப்பொழிவு சற்று பரவலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் தெலங்கானா, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ராயலசீமா போன்ற அண்டை மாநிலங்களிலும் லேசான மழை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பெய்த மிக அதிக மழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் நிரம்பி இருந்தாலும் நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் காணப்படும் இந்த மிதமான மழையும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் அதிக மழையும் விவசாய பணிகளுக்கும் நீர்த்தேக்கங்களை நிரப்பவும் அத்தியாவசியமானதாகும். பருவமழை காலத்தில் வானிலை மாற்றங்கள் மிக வேகமாக நிகழக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை மற்றும் மண்டல வானிலை மையங்கள் வெளியிடும் அன்றாட மற்றும் வாராந்திர முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் மற்றும் மக்கள் தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் குறித்த முன்னறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நவம்பர் மாதத்தின் எஞ்சிய நாட்களில் வானிலை காரணிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பொறுத்து மழையின் தீவிரம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதாந்திர முன்னறிவிப்பானது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே அளித்தாலும் அன்றாட செயல்பாடுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்கு சமீபத்திய வானிலை அறிக்கைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. சுருக்கமாக சொன்னால் நவம்பர் 2025 என்பது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவில் மாறுதல்களையும் வட இந்தியாவில் குளிர்காலத்திற்கான தயாரிப்புகளையும் கொண்டுவரும் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் IMD சமீபத்திய கணிப்புகளின்படி நவம்பர் 2025 மாதம் தென் தீபகற்ப இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஓர் அத்தியாவசியமான பகுதியாக அமைகிறது. இந்த பிராந்தியத்தின் மாதாந்திர மழை பொழிவு பொதுவாக இயல்பான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால சராசரியின் லாங் பீரியட் ஆவரேஜ் 77% முதல் 123% வரையிலான மழை பொழிவுக்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த தென் தீபகற்ப இந்தியாவின் பிரிவில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கேரளா, மாஹே மற்றும் தென் உட்புற கர்நாடகா ஆகிய பகுதிகள் அடங்கும்.
கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிற்கு சராசரியை விட 36% அதிகமான மழையை பெற்றிருந்த நிலையில் நவம்பர் மாதம் சற்றே மாறுபட்ட வானிலையை கொண்டுவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சக்தி மற்றும் மோந்தா ஆகிய 2 புயல்கள் வட இந்திய பெருங்கடல் வடிநிலத்தில் உருவாகி, குறிப்பாக மோந்தா புயலின் தாக்கத்தால் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா போன்ற பகுதிகளில் மிக அதிக மழை பதிவானது. இந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் காரணமாக அக்டோபர் மாதம் நாடு முழுவதும் சராசரியை விட 50% அதிகமான மழையுடன் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது அதிக ஈரப்பதமான அக்டோபராக முடிந்தது. வட இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை விலகிய பின்னரும் வடமேற்கு பகுதி 160% கூடுதல் மழையை பெற்றது. இது 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 10வது அதிக மழையாக பதிவானது. இந்த அபரிமிதமான மழைப்பொழிவின் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்திற்கான எதிர்பார்ப்புகள் சற்று கலவையாக உள்ளன. நவம்பர் மாதத்திற்கான நீண்டகால முன்னறிவிப்பு தென் தீபகற்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவை இயல்பு என்று குறிப்பிட்டாலும் தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று சில மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது விவசாயத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பாகும். இருப்பினும் சென்னை மற்றும் அதன் வடக்கு புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இம்மாதத்தின் பிற்பகுதியில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் மாதம் பொதுவாக சென்னையின் ஈரப்பதமான மாதமாக இருக்கும் என்பதால் ஒரு சில தீவிரமான மழைக்காலங்களுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் சென்னை ஒப்பீட்டளவில் வறண்ட மற்றும் வெப்பமான வானிலையை அனுபவித்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து பருவமழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த முரண்பட்ட நிலைமைகளுக்கு லானினா மற்றும் இந்திய பெருங்கடல் இருமுனை போன்ற உலகளாவிய வானிலை காரணிகளின் தாக்கமே முக்கிய காரணமாகும். தற்போது நிலவும் லானினா நிலைமைகள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை